स्थायी भाव क्रोधपूर्ण अवस्था पर पहुंच जाता है, तब वहाँ रौद्र रस की உற்பத்தி होती है. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு உணர்வு அது ஏற்படுத்தக்கூடிய விஷயம், அது நிலையான தன்மை அதெல்லாமே வந்து விபாவனா என்ன, அனுபவ், சஞ்சாரி பாவ் அதுவும் வந்து விளக்கமா தெளிவா வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்லயே பார்த்துருக்கோம். ஓகே. இந்த எல்லா உணர்வுகளின் காரணமாக, அதன் உதவியின் காரணமாக, குரோதபூர்ண ஒரு கோபம் நிறைந்த அந்த ஒரு உணர்வு நாம் அடைவது தான் வந்து பகுஞ்சாத்தாக அடைவது தான் வந்து அங்க ரௌத்ர ரஸ்கி உற்பத்தி ஹோத்திஹே. ரௌத்ரு கோபம் அப்படின்றது உருவாகுது. இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இப்ப ஏதாவது நம்மளுக்கு ஒரு கோபமான ஒரு விஷயத்த நமக்கு எதிரி வந்து வேணும்னே நம்மள வந்து ஏதாவது நம்ம கோபத்த தூண்டுற மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அது எல்லாமே சேர்ந்து ரௌத்ரு அப்படின்ற அந்த கோபம் அப்படின்றது உருவாகும் இல்லையா? ஸோ அத தான் சொல்றாங்க. இது பரதமுனி அவர்களினுடைய அந்த ரஸ்கி விஷயம் அது வந்து சொல்லுவாங்க இல்லையா? விபாவ